ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தான் மிக சிறப்பு. சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான். இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றி தான் பின்பற்றுகின்றோம். உலகமே பின்பற்றுகிற பொழுது நாமும் அதை பின்பற்றுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி 1. அப்படிப்பட்ட 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 25ஆம் ஆண்டே இப்பொழுதுதான் பிறந்தது போல் இருக்கிறது. அதற்குள் வெகு விரைவாக கடந்து விட்டோம். அதே போல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம். கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது 25ஆம் ஆண்டில் கஷ்டப்பட்டவர்களுக்கு 26ஆம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா? உடல் நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றாற்போல் இளைஞர்கள், இளம்பெண்கள், நடுநிலையாளர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்று பல்வேறுபட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான். அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக நாம் மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிகா லக்னத்திலே பிறக்கிறது. அதாவது 1/1/2026 12 மணி 1 மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் 4 இருக்கிறார். புதன் இருக்கிறார். அவர் 1-10 கூடியவர். 2-9 கூடிய சுக்கிரனும் உடன் இருக்கின்றார். 12 கூடிய சூரியனும் 3-8 கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள். 5 கூடிய சனி பகவான் 7 இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 4ல் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார். 4-7 கூடிய குரு பகவான் 10லே இருந்து 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 6லே இருக்கக்கூடிய ராகுவும் பார்க்கிறார். 12லே கேது இருக்கிறது. இதுதான் ஜனவரி மாதம் 12 மணி 1 நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை. இதில் தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. கன்னிகா லக்னத்தில் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில். இந்த ஆண்டு சாதகம்தான். காரணம் தர்ம கர்மாதி கன்னிகா லக்னத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கிரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 9-10 கூடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம். பரிவர்த்தனையும் ஆகிறது. அதாவது குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம். லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார். இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள், பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதைகள், இயற்கை அழிவுகள், ஒரு சில தீவிரவாதி செயல்களும், உள்நாட்டு பிரச்சனைகளும், கலகங்களும், தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி, இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது சனி செவ்வாய் பார்வையால். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதனாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதனால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை, குரு பயிற்சி ஒன்றிதான் நடக்க இருக்கிறது. அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதுனத்திலே இருக்கின்றார் குரு பகவான். அவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார். பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார். ஆக வருட ஆரம்பத்தில் மிதுனத்திலும், ஜூன் 2ஆம் தேதி கடகத்திலும், நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக 3 வீடுகளுக்கும் அவர் வந்து போவார். ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார். அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம், ப்ளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும். மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை. 2026இல் சனிப்பயிற்சி இல்லை. ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அளவிலே வருட கடைசியிலே நடக்கிறது. ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி ஒண்டி தான். இந்த 2026 நமக்கு குரு பயிற்சி ஒண்டி தான் பயிற்சியாக இருக்கிறது. பெரிய கிரகங்களில் அதாவது சனி, ராகு கேது, குரு மட்டும்தான் பயிற்சியாகிறார். டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இதுதான் இந்த வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும். இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம்.
விருச்சிக ராசிக்கு 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பலன்களை பார்ப்போம். வருட ஆரம்பத்திலே விருச்சிக ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதும், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயை 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதும் நம்பிக்கையும் எதிர்காலத்தினுடைய ஒளியும் தெரியக்கூடிய அமைப்பாகும். இருந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் வரை 8லே குரு பகவான், 4 10லே ராகு கேது, 5லே சனி பகவான் என்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்றாகும் நடப்பது ஒன்றாகும் தான் இந்த 2025ஆம் ஆண்டு. படிப்படியாக நீங்கள் காலத்தை தள்ளிக்கொண்டு வந்தீர்கள். உழைத்த உழைப்புக்கும் ஆற்றிய பணிகளுக்கும் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை. அந்த அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளவில்லை என்பதே உண்மை. மே மாதம் வரை சாதாரண முறையில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற முழு பலன்கள் கிடைக்காவிட்டாலும் ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும். ஓரளவுக்கு வண்டி சாதாரணமாக ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் தெய்வத்தை வேண்டிய எல்லா பலன்களுக்கும் சேர்த்து ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9லே உச்சமடைவார். அதன் பிறகு உங்களுடைய ராசியையும் 3ஆம் இடத்தையும் 3 நாள் கூடிய 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வார். பெரிதாக இந்த வருடம் கிரக பயிற்சிகள் எதுவும் அல்ல. குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதுவும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 9லே உச்சமடைகின்றார். வருட கடைசியிலே 4ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் டிசம்பர் மாதம் 3லே வருவார். அதுவும் அற்புதமான இடமாக அவருக்கும் குரு பார்வை கிடைக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் சரி, இளைஞர்களும் இளம்பெண்களும் அத்தனை வயது உடையவர்களுக்கும் மே மாதம் வரை நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு போகலாம். பெரிய அளவில் முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போகுமே தவிர கடந்த காலத்தை போல் தங்கு தடையும் பின்னோக்கி நீங்கள் செல்லாது என்பதை நம்பலாம். ஆனால் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கை கொடுக்கும். ஆனால் படிக்கின்ற மாணவ மாணவிகளுடைய கல்வித்தரம் உயரும். மிக பெரிய அளவில் சாதனை படைக்கலாம். படிப்புக்காக வெளியூர்களுக்கு செல்லலாம், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அதற்காக கடன்களை வாங்கலாம். அந்த கடன்கள் குடும்பத்தில் வாங்கினாலும் அது சுபகடன். அரசாங்கத்தின் மூலம் எதிர்பார்த்தால் அந்த கடனும் மிக எளிதாக கிடைக்கும். நிச்சயமாக படிப்புக்காக வெளியூர்களும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் உண்டாகும். ஊரிலே இருந்து படிக்கின்றவர்களும் படிப்பில் சாதனை கட்டாயம் படைக்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் 4ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானை உச்ச குரு பார்ப்பதே இந்த மாற்றத்திற்கும் படிப்பில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு. உங்கள் தைரியம் வீரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். கடந்த காலத்திலே உங்களை விட்டு சென்ற நண்பர்களும் இளைய சகோதரிகளும் உங்களை நோக்கி வருவார்கள். பிரிந்து போன உறவுகள் ஒன்றாகும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகளை உங்களை முழுமையாக வருட பிற்பகுதியில் ஜூன் மாதம் இருந்து உங்களை புரிந்து கொள்வார்கள். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் உண்டாக்கும். வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கையும் வருட பிற்பகுதியில் உண்டாகும். அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கலாம். நீண்ட நாட்களாக கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் நிச்சயமாக நிறைவேறும். அது அற்புதமான முறையிலே இருக்கும். பார்ப்பவர்களெல்லாம் வியக்கும் வண்ணம் விருச்சிக ராசி ஆண் பெண் இருவருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கும். தள்ளி போன திருமணங்கள் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்களும் கட்டாயம் கூடி வரும் என்பது தெளிவு. தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் காத்திருக்கிறது. பிதுர்ராஜ சொத்துக்கள் பலருக்கு வரலாம். ஒழுங்காக பிரிக்கப்படாத சொத்து சுகங்கள் உங்களுக்கு உண்டான முறையான பாகங்கள் வரலாம். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கட்டாயம் ஏற்படலாம். ஒரு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களை தேடி பட்டம் பதவிகள் வரலாம். வரக்கூடிய 2026லே பொது தேர்தலிலோ உள்ளாட்சி தேர்தலிலோ நிற்பவர்களுக்கு வெற்றி மிக பெரிய அளவிலே உங்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் கை கொடுக்கலாம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். தொழிலுக்காக ஒரு சிலர் இடமாற்றங்கள் வரலாம். வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பதவிகள் அரசாங்க பதவியிலும் தனியார் பதவியில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக வருட பிற்பகுதியில் இடமாற்றங்கள் உண்டு. அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும். நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சகோதர ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் சந்தோஷமும் மேம்படும். ஆக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வருட பிற்பகுதியில் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டாகும். ஆன்மீக பயணங்களும் உண்டாகும். புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் ஜீவசமாதிகள் சென்ற மகானுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடையவர்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் வருட பிற்பகுதியில் விருச்சிக ராசி ஆண் பெண் இருவர்களுக்கும் உண்டு. பலர் கூட்டு குடும்பமாக பிரிந்து சென்ற குடும்பங்கள் அண்ணன் தம்பி பங்கம் பங்காளிகள்லாம் சேர்ந்து குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியமும் வருட பிற்பகுதியில் உண்டு. ஆக 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி ஆண் பெண் இருவருக்கும் சகல வயது உடையவர்களுக்கும் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பூர்ணமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதால் அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் வருட ஆரம்பத்திலிருந்து
முழுமையாக உங்களுடைய உழைப்பை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கலாம். அதற்கேற்றார்கள் மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் பொருளாதாரம் மேம்படும் கட்டாயம் உண்டு என்பதே புது வருட பலன்கள் அற்புதமாக சொல்கின்றது. ஜூன் மாதத்திலிருந்து புது வருடத்தை நீங்கள் வருக வருக என்று மனப்பூர்வமாக வரவேற்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்.